ஹலோ கைஸ், பிரெண்டன் மெக்கலம் டீமோட டெஸ்ட் கோச் அப்படிங்கிற பதவியிலேருந்து கீழே இறங்கியிருக்கார். அதை கீழே இறங்கியிருக்காருங்கிறத விட போர்டு வந்து அவரை சாக் பண்ணியிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ப்ரெஸ் மீட்டில் பிரெண்டன் மெக்கலம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, பட் போர்டோட முடிவை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இது வந்து மியூச்சுவல் டிசிஷன் இல்லை, போர்டு வந்து அவரை சாக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிரெண்டன் மெக்கலம் வந்து இங்கிலாந்துக்காக பண்ண பெரிய விஷயத்தில் ஒன்று வந்து இந்த பஸ்பால் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது. அது மொத்தமாக இங்கிலாண்டுன்னு மட்டும் இல்லாமல் மொத்தமாக டெஸ்ட்லேயே பஸ்பால் வந்து ஒரு ரெவல்யூஷனரி கான்செப்ட் தான். ஏன்னா டெஸ்ட்டில் வந்து நீ பொறுமையாக நின்னெல்லாம் விளாட வா அடி பொழந்தெடு அப்படின்னு எல்லோரும் அந்த அட்டாக்கிங் மோட்லேயே 100+ ஸ்ட்ரைக் ரேட்லேயே விளாடணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை உள்ளே கொண்டு வந்தார். அது ஒரு வகையில் நல்ல இனிஷியேட்டிவ். பட் ஆனால் டெஸ்ட்டில் வந்து அது தொடர்ச்சியாகவே அவர் கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து கோச்சிங் கெரியர் டெஸ்ட்டில் இருந்திருக்கு. 4 வருஷமே அது வந்து மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு அவர்கிட்ட வந்து. அவரோட ரிசல்ட்ஸும் அப்படி தான் இருக்குது. எப்படி பார்த்தோம்னா பெரிய மேஜர் டோர்னமெண்ட்ஸ் எதுவும் ஜெயிக்கலை. ஆஷஸ் 2 ஆஷஸுமே 1 ட்ரா 1 தோத்தார். நம்ம இந்தியா கூட விளாண்டப்போ நம்ம அந்த ஒரே ஒரு டெஸ்ட் ஜெயிச்சாங்கன்னு எக்பேக்ஷனில் அந்த ஒரே ஒரு அந்த நம்ம விட்டு போன ஒரு டெஸ்ட்டு தனியாக விளாண்டப்போ அது ஜெயித்தார். அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து 4-1 தோத்தாங்க. நம்ம இங்கிலாந்து போனப்போ இப்போ 2025 2-2 ட்ரா பண்ணோம். ஸோ மேஜரான டோர்னமெண்ட்ஸ் எதுவும் ஜெயிக்கல. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலுக்கு போகவே இல்லை. ஸோ மேஜராக எதுவும் பண்ணலை. அதே சமயம் ஓவரால் ரெக்கார்ட் பார்த்தோம்னா 47 மேட்சஸில் 25 என்னமோ ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஸ்டாட்ஸ் ஞாபகம் இல்லை. அதாவது 55-56% வின்னிங் ரெக்கார்டு வச்சுருக்காரு. என்ன ஒன்று, ட்ராஸ் 2 தான் பண்ணியிருக்காரு. அது 50 மேட்ச்சில் 2 ட்ரா தான், 1 வெற்றி இல்லை தோல்வி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் விளாண்டுருக்காரு. அது பெரிய ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தது டெஸ்ட்டில். ஏன்னா டெஸ்ட்டில் வந்து ட்ராக்கு விளாட்றதுங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஜெயிக்க முடியலையா ட்ராக் விளாடுவோம் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் இருந்தது. அதை மொத்தமாகவே மாற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் மற்ற டீம்ஸ் அப்படி இருக்காங்களா அப்படின்னு, பெரும்பாலும் டாப் டீம்ஸ் எல்லாமே வெற்றியை நோக்கி தான் விளாட்றாங்க. ஏன்னா இப்போ இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு வந்து எல்லாருமே இந்த பெரிய டீம் 5 டீமுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாண்டு, இந்த 5 டீமும் டெஸ்ட்டுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்காங்க. அதில் இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு விளாட்றாங்க. அதனால் இப்போது அந்த இங்கிலாண்டுக்கு மெக்கலம் அந்த வின் ஆர் லூஸ் அப்படிங்கிற கான்செப்டை அவங்களுக்குள்ளே கொண்டு வந்ததில் மெக்கலம் தான் அதில் பெரிய பங்கு. ஆனால் ரெக்கார்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா பெரிய ட்ராஃபிஸ் எதுவும் இல்லை, பெரிய டீம்ஸ் கூட பெருசாக ஜெயிக்கலை. அப்படிங்கிறப்போ அவரை சாக் பண்ணது சரின்னு தோணலாம். ஆனால் மெக்கலமுக்கு முன்னாடி ஒரு இங்கிலாந்து இருந்ததில்ல, அந்த இங்கிலாந்து என்ன பண்ணிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தான் மெக்கலம் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு தெரியும். நம்ம நேற்று ரொனால்டோவுக்கு பேசுகிற மாதிரி, ரொனால்டோவுக்கு முன்னாடி ரொனால்டோவுக்கு அப்புறம்னு பார்க்குறோம்ல, அது மாதிரி மெக்கலமுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரொம்ப வருஷம் பின்னாடி போனால் இங்கிலாண்டோட ரெக்கார்டு பெரிய ரெக்கார்டு, 100 வருஷ ரெக்கார்டு, அதெல்லாம் நம்ம பேச முடியாது. பட் ஆனால் ஒரு 20 டெஸ்ட்டு மெக்கலமுக்கு முன்னாடி விளாண்ட 20 டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தெரியும். மெக்கலம் டெஸ்ட் கோச்சாக வர்றதுக்கு முன்னாடி விளாண்ட கடைசி 17 டெஸ்ட் போட்டிகளில் ஒரே ஒரு போட்டி மட்டும் தான் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த கண்டிஷனில் தான் பிரெண்டன் மெக்கலம் வந்து கோச்சாக ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பெரிய டீம்ஸ் கூட ஜெயிக்கலை அப்படின்னாலும், அவர் வந்து பெரிய ட்ராஃபிஸ் ஜெயிக்கலை அப்படின்னாலும், இங்கிலாண்டோட டெஸ்ட் கோச்சாக மெக்கலம் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்தே தான் ஆகணும். ஸோ இங்கிலாந்து போர்டு அவரை சாக் பண்ணது, அதுவும் இந்த நியூசிலாண்டோட டெஸ்ட் சீரிஸ் தோற்றுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் சாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹோம் டர்ஃபில் சாக் பண்ணாங்கங்கிறது வந்து 50-50 தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரிவ்யூஸுமே பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் என்னென்னா, இங்கிலாந்து வந்து அவரை வந்து முழுசாக கோச் அப்படிங்கிற மென்ஸ் டீம் கோச் அப்படிங்கிற மொத்த 3 ஃபார்மட்டையும் சேர்ந்து அவரை சாக் பண்ணாமல் டெஸ்ட்லேருந்து மட்டும் சாக் பண்ணியிருக்காங்க. ஒயிட் பாலில் அவர் கன்டினியூ பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவில் செட்டில் ஆகும், ஏன்னா இது ஒரு நியூ அப்ரோச். இது பல காலமாக எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் கோச்சஸ்
வேணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு சில காலமாக ஒரு 3 வருஷமாக வந்து நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க. அது ஒரு டிபேட்டபிள் விஷயமா இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கிலாந்து வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எப்பயுமே யோசிச்சதில்லைன்னு தான் நினைக்கிறேன். புது விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கு இங்கிலாந்து மாதிரியான டீம்ஸ் வந்து எப்பயுமே ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட விளாட்றது கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது, இப்போது ஆஷஸ் ஜெயிக்கணுங்கிற வெறியில் விளாண்டாலும் தோத்தாலும் அவங்க ஃபேன்ஸ்கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரெஸ்பெக்டபுளான கம்பேக் எதிர்வினை தான் இருக்கும். அவங்க வந்து நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் மாதிரி ரொம்ப விகரஸான ஃபேன் பேஸ் அவங்களுக்கு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் வந்து நீங்கள் வேர்ல்டு கப் தோற்றப்போ பிளேயர்ஸோட வீட்டில் போய் கல்லை எரிஞ்சது, பிளேயர்ஸோட ஃபோட்டோஸை நடுவீதியில் போட்டு எரிஞ்சதுன்னு நம்மளோட எமோஷனல் கனெக்ட் வேறு, அவங்களோட எமோஷனல் கனெக்ட் வேறு. அதனால் இங்கிலாந்து போர்டால் இந்த மாதிரி ரிஸ்க்கு, இந்த மாதிரியான புது விஷயமான இதெல்லாம் ட்ரை பண்ண முடியும். அந்த வகையில் அவங்க இப்போது புதுசாக இதை ஒன்று ட்ரை பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டி ஃப்ளவர், ராகுல் டிராவிட் அவங்கெல்லாம் அந்த கண்டென்ஷனில் இருக்கதா நியூஸஸ் வருது. யார் அந்த பொசிஷனுக்கு வருவாங்க, அது இவங்க எப்படி இன்னும் ஃபார்வர்டில் போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் மெக்கலம் சாக் பண்ணது மொத்த கிரிக்கெட் இண்டஸ்ட்ரிக்கும் மொத்தமாக கிரிக்கெட்டுக்கே அது வந்து ஒரு பெரிய நியூஸ் தான். ஏன்னா மெக்கலம் வந்து அந்தளவுக்கு இந்த 4 வருஷத்தில் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்காரு. பட் ஆனால் மொத்தமாக அவங்களோட செட்டப் இனிமேல் சேஞ்ச் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பிளேயர்ஸு ஸ்ட்ரோக்ஸ்லேருந்து ரூட்டோட கெரியர் முடிய போது இப்படி பெரிய பிளேயர்ஸ்லாம் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வரப்போ மொத்தமான ஒரு டிரான்சிஷனல் பேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.